வணக்கத்தாருக்கு நற்செய்தி. இது இறையியல், சூவி, மூலிகை, மலர், மாந்திரீக மருத்துவம், சூவி பரிகாரங்களும். இந்த வகையில் இன்று இங்கே உங்களுக்காக இந்த விடயம் சம்பந்தமாக நான் தெளிவாக உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இன்றைய நாளில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்கள் முன்னால் இருக்கின்றது மிகவும் சக்தி வாய்ந்த ஜின் சம்பந்தமான விஷயங்களைத்தான் பலராலும் என்று உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டும் விரிவாக்கங்களும் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஜின் சம்பந்தமான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். இதன் தெளிவான அடிப்படை விளக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த ஜின் என்ற பாத்திரம், ஜின் என்ற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்திலே தான் உள்ளது என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து தான் மற்றவர்களுக்கும் பிற சமுதாயங்களுக்கும் இது பரவியது என்பதுதான் உண்மை. மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் நான் உங்களுக்கு இன்று ஜின்னை பற்றிய மிகவும் துல்லியமான தெளிவான விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். துல்லியமான தெளிவான விளக்கங்கள் என்று கூறும்போது இதுவரையில் நீங்கள் எவ்வகையான விளக்கங்களையும் அறிவுரைகளையும் கேட்டிருப்பீர்கள் என்றால், அதைவிட ஜின்னை வசப்படுத்துவதும் வசியமாக்குவதும் ஒப்பந்தம் செய்வதும் பற்றிய விளக்கங்கள் நான் கூறுவது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். காரணம் என்னவென்றால், இதுதான் உண்மையான சூஃபி மகான்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் பல அற்புதங்கள், அதாவது கராமத், மோஜிசாத் என்று சொல்லக்கூடிய பல கராமத் அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த ஜின்கள் மூலமாக பல வியத்தகு விடயங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது பல கிதாபுகளில் இருக்கின்றது. இந்த வகையில் நான் உங்களுக்கு இதை தெளிவுபட கட்டாயம் கூற வேண்டியதாக கடமைப்பட்டுள்ளேன். காரணம், நான் அந்த வகை படிப்புகளில் முதிர்ச்சி கலைமாமணி பட்டங்களும் பெற்றுள்ளேன் என்பதால் அவ்வகையான இந்த பட்டங்களை பெற்று மனிதர்களுக்கு நிச்சயமாக இதை விளக்கப்படுத்த வேண்டும் ஒன்று என்ற ஒரு கடமைப்பாட்டுக்குள் தள்ளப்பட்டுள்ளேன் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து இனி சப்ஜெக்டுக்குள், அதாவது விஷயத்துக்குள் வருவோம். ஜின் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிவேகமான, எல்லோருக்கும் தெரியும், அதாவது இப்ப பெரும்பான்மையாக எல்லோருக்குமே ஜின் என்றால் என்ன என்று தெரியும். அதனுடைய அடிப்படை விளக்கங்களை நானும் ஒரு முறை உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் ஜின் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. புகையில்லாத தூய சக்தி வாய்ந்த நெருப்பினால் படைக்கப்பட்ட வல்லமை உள்ள ஒரு படைப்பு. அது மனிதர்களைப் போலவே இயங்கக்கூடிய, தானாக சிந்திக்கக்கூடிய, குடும்பமாக வாழக்கூடிய, உணவை தேடி உண்ணக்கூடிய ஜின்கள். அந்த வகையிலே தான் அந்த ஜின்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. சக்தி வாய்ந்தவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதனை இறைவன் உலகத்திற்கு படைப்பதற்கு முன் அவர்கள்தான் இந்த உலகத்தில் இருந்து பல அட்டூழியங்களையும் கலோபரங்களையும் செய்வதனால் அந்த ஜின்களை அடக்கி ஒடுக்கி மனிதர்களுடைய கண்களுக்கு மறைந்து வாழும்படி இவ்வுலகிலேயே அவர்களை மறைத்து வைத்திருக்கின்றான். அது முதலாவது விடயம். இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தாலும் இதை நான் கூறிக்கொள்வதில் பெரும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன்.
அந்தவாறு ஜின்களை வைத்து ஜின்களை பேணி ஜின்களுடைய அந்த ஒரு நிலைப்பாட்டிலே உங்களை வெல்ல வைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் ஜின்கள் வசப்படுத்துவது என்பது கடைச்சரக்காகவும் மலிவு விற்பனையாகவும் ஆகிவிட்டது. ஜின்களை வசப்படுத்துவது என்பதற்கான வழிமுறைகள், பொறிமுறைகள், கற்க வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. இந்த ஜின்களை வசப்படுத்துவதற்காக, இந்த ஜின்களை ஒப்பந்தம் செய்வதற்காக அதனுடைய அடிப்படை என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த ஆண்டு திகதி, மாதம் திகதி, அதே போன்று உங்களுடைய நேரம், உங்களுடைய தாயினுடைய பெயரை கொண்டு அரபு கணக்கில் அப்ஜத் என்று சொல்லக்கூடிய அப்ஜத் கணக்கை உண்டாக்கி அந்த அப்ஜத் கணக்கிலே வருகின்ற ஒரு மலக்கு உங்களுடைய மலக்காக இருப்பார். அந்த கணக்கை வைத்து உங்களுடைய அந்த மலக்கை தெரிவு செய்து, மலக்கு என்றால் தேவதை, அந்த தேவதை, அந்த ஏஞ்சலை, அதை நீங்கள் தெரிவு செய்து உங்களுக்கு ஒரு ஞான குருவழி கட்டாயம் தேவை என்பதற்கான காரணம் அதுதான். அந்த குரு அந்த வழியை உங்களுக்கு நிதர்சனமாக தெளிவாக காட்டித் தருவார். அந்த அப்ஜத் கணக்கை உருவாக்கி அந்த கணக்கிலிருந்து உங்களுக்குரிய மலக்கை நீங்கள் கண்டுபிடித்தும் அவர் தருவார். அந்த மலக்கை கண்டுபிடித்து அந்த மலக்கோடு அந்த தேவதையோடு இயங்குகின்ற உலகத்திலே அவர்களுடைய பணிவிடைகளை இலேசாக்கி கொடுக்கின்ற ஜின் அரசர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பார். அது உங்களுக்கான ஜின் அரசராக அவர் இருப்பார். அந்த உங்களுக்கான அந்த ஜின் அரசரை மட்டுமே உங்களால் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியும். அந்த ஜின் அரசருக்கு கீழே பல அரசர்கள், பல பணிவிடையாளர்கள், பல ஜின்கள் இருக்கும். அந்த சப்ஜெக்டுக்குள் நான் இப்போது உங்களுக்கு வரவில்லை. மேலோட்டமாக நீங்கள் எப்படி ஜின்னை வசியப்படுத்த முடியும் என்கின்ற அந்த கோட்பாடை மட்டும் தெரிவிக்கின்றேன். உங்களுடைய குரு அதை சொல்லித் தருவார். ஒரு ஞானம் குருவிடம் தீட்சை, அதாவது தீட்சை என்று சொல்வார்கள் தமிழில். அரபியில் உங்களுக்கு அது புரியும் என்று தெரியாது. அதாவது தீட்சை பற்றி உங்களுக்கு உரிய அந்த பையத் பெற்று தந்து நீங்கள் அதை 48 நாட்கள் ஒரு மண்டலம் மட்டும் முழு பயிற்சியாக தென்படாமல் அதாவது 180 நாட்கள் பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டு அந்த பயிற்சியில் விசேஷமாக 41 மண்டலத்தை உண்டாக்கி தருவார் அந்த ஞான குரு. அந்த 48 நாட்களில் உங்களுடைய அந்த ஜின் அரசரை நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியும். அவர் எவ்வகையான ஜின், எந்த வகையில் உள்ளவர் என்பதையெல்லாம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகை ஜின்களை மட்டுமே உங்களால் ஒப்பந்தம் செய்ய முடியும். 7 நாட்களில் எந்த ஜின்னையோ, 3 நாட்களிலோ, 11 நாட்களிலோ எந்த ஜின்னும் வசப்படுத்தியதாகவும் வசியப்படுத்தியதாகவும் ஒப்பந்தம் செய்ததாகவும் யாருமே நிரூபிக்கப்படவில்லை. இதுவே உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயங்களை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த தூய நெருப்பினால் படைக்கப்பட்ட அந்த ஜின்னை வசப்படுத்துவதற்கு நீங்கள் முராக்கபா எனும் ஆழ்தியான நிலையில் தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கட்டுப்படுத்தும் வசியப்படுத்தும் தன்மையை, அந்த நிலையை, அந்த சக்தியை நீங்கள் உங்களுக்குள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் 180 நாட்கள், அந்த 180 நாட்களை பிடித்து உங்களுக்கு அந்த பயிற்சிகள் முழுவதுமாக வழங்கி அந்த ஜின் அரசரை உங்களுக்கு ஒப்பந்தம் செய்து உங்கள் வாழ்வில் உயர நீங்கள்
சகல வழிகளிலும் அதனுடைய உதவி, அதாவது ஒரு நண்பனிடமோ ஒரு சகோதரனிடமோ உதவி பெறுவதைப் போல அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்ற அந்த ஜின்களை வசியப்படுத்தி உதவிகளை பெற்று வழிகளை இலேசாக்கி உங்களுடைய சக்திகளுக்கு உள்ளடங்கலாக நீங்கள் ஒரு நிலையை அடைய முடியும், வெற்றியை காண முடியும் என்பதே இதன் உண்மையான நோக்கமாகும் என்பதை நீங்கள் தெளிவாக சிந்தித்தறிந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் எந்த சக்தியும் இல்லை என்றால் எந்த சக்தியையும் நீங்கள் கூப்பிட முடியாது, ஒப்பந்தம் செய்ய முடியாது, விஷயம் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு ஞான குருவிடம் தீட்சை பையத்தெடுத்து அவரினால் பயிற்றப்பட்ட பின் அந்த ஜின் அரசரை உங்களுக்கு, அந்த மலக்கை, அந்த தேவதையை, அந்த முவக்கிலை உங்களுக்கு அவர் காட்டி தந்து அதன்படி நீங்கள் வாழ்வில் வெற்றியை நோக்கி பயணிக்க இதுதான் உண்மையான ஜின் வசியப்படுத்தும் முறை என்பதை உங்களிடம் தெரிவித்து மீண்டும் ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முஹம்மத் ஜி டாக்டர்.